Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு வீடியோவில் நாம சிம்பிள் பாஸ்ட்ல எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது. நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற நிறைய சென்டென்சஸ் சிம்பிள் பாஸ்ட்ல நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை பாசிட்டிவ் நெகட்டிவ்ல எப்படி ஃப்ரேம் பண்ணலான்றத சென்டென்ஸ் பேட்டர்னோட சேர்த்து பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சிம்பிள் ப்ரெசென்ட்டில் எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் பண்ணலான்றதை பார்த்தோம். எக்ஸஸ் கொஷின் கொடுத்துருந்தேன், நிறைய பேர் ட்ரை பண்ணி ஆன்சர்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இந்த வீடியோவோட எண்ட்லேயும் நான் எக்ஸஸ் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடியே நான் சிம்பிள் டென்சஸ் பற்றி, அதாவது சிம்பிள் ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள், மேலே லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் நெகட்டிவ் ஃபார்ம்ஸ், சிம்பிள் டென்சஸோட நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் பற்றியும் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். So this video is exclusively about simple past tense, positive and negative formula நம்ம பார்க்க போகிறோம். Alright, now இப்போ let's get started. First of all, நம்ம simple past எங்கே யூஸ் பண்ணுவோம்? கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். பாஸ்டில், அதாவது இறந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நம்ம சொல்லும் போது சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இதுக்கான ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஐவி, யூதே, ஹி, ஷி, இட் இல்லை நேம்ஸ் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் பாஸ்ட் வேர்பை நம்ம யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப், ஓகே, பாஸ்ட் வேர்பாக இருக்கணும் வேர்ப். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் மறுபடியும் அவனை போன வாரம் பார்த்தேன் இல்லை சந்தித்தேன் அப்படின்னு இருக்குது. இதில் இருக்க சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் எதுனா நான் பார்த்தேன். ஸோ அதை இங்கிலீஷில் ஐ மெட் இல்லைனா ஐ சா. சிக்கு பாஸ்ட் வேர்பான சா கூட யூஸ் பண்ணலாம். இங்கே நான் மீட்டோட பாஸ்ட் வேர்பான மெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ மெட். யாரை மீட் பண்ண? அவனை அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு போடணும். ஏன்னா சென்டென்ஸ் பேட்டர்னில் எஸ்விஓசிஏ, எஸ்வி எழுதுனதுக்கப்புறம் ஓ தான் நம்ம எழுதணும் இல்லையா? ஓவோட கேள்விகள் என்னென்ன? என்ன, யாரை, யாருக்கு, இல்லை எதனை, யாரை, யாருக்கு. கரெக்டாக யாரைன்னு இருக்கிறதுனால அவனை, அதனால் இங்கே நம்ம ஹிம் போட்டிருக்கோம். எப்படி மீட் பண்ண இல்லை எப்போ மீட் பண்ண? ஏவோட கொஷின்ஸ் எங்கே, எப்படி, எப்போது, ஏன் இல்லையா? ஸோ எப்போ மீட் பண்ணனா மறுபடியும் போன வாரம், அகெயின் லாஸ்ட் வீக். ஐ மெட் ஹிம் அகெயின் லாஸ்ட் வீக். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இந்த சென்டென்ஸ் வந்திருக்கு. இதுக்கப்புறம் அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். அவ எங்கள் எல்லாருக்கும் பீட்சா ஆர்டர் பண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அவ ஆர்டர் பண்ணா, இதுதான் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப். இது இங்கிலீஷில் ஷீ ஆர்டர்ட். என்ன ஆர்டர் பண்ணா அதுதான் நம்ம நெக்ஸ்ட்டு சொல்லணும் இல்லையா? ஆப்ஜெக்டில் நம்ம அதை தான் சொல்லணும். என்ன ஆர்டர் பண்ணான்னா பீட்சா, அ பீட்சா. ஓகே, ஷீ ஆர்டர்ட் அ பீட்சா. யாருக்கு ஆர்டர் பண்ணா? ஃபார் ஆல் ஆஃப் அஸ். எங்கள் எல்லாருக்கும், ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஷீ ஆர்டர்ட் அ பீட்சா ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அவள் எங்கள் எல்லாருக்கும் ஒரு பீட்சா ஆர்டர் பண்ணா. அடுத்த எக்ஸாம்பிள், அவனை மீட் பண்ண சொல்லி அவகிட்ட சொன்னேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தமிழில் பேசுவோம். இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்னது? அவன் அப்படின்னு இருக்குது, அவன் இருக்குது. பட் இங்கே சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன். கரெக்டாக? அவனை மீட் பண்ண சொல்லி அவகிட்ட நான் சொன்னேன். ஸோ நான்றதை தமிழில் நம்ம நிறைய நேரம் விட்டுருவோம். பட் இங்கிலீஷில் சப்ஜெக்ட் இல்லாமல் நம்ம பேச முடியாது. ஓகே, ஐ டோல்டு ஹர். நான் சொன்னேன். ஐ டோல்டு யார்கிட்ட சொன்னேன்னா ஹர், அவகிட்ட. ஐ டோல்டு ஹர். என்ன சொன்னேன்? டு மீட் ஹிம். அவனை மீட் பண்ண சொல்லி சொன்னேன். ஐ டோல்டு ஹர் டு மீட் ஹிம். அவனை மீட் பண்ண சொல்லி அவகிட்ட நான் சொன்னேன். அவகிட்ட சொன்னேன் அப்படின்னா ஐ டோல்டு ஹர். என்ன சொன்னேன்? அவனை மீட் பண்ண சொல்லி, ஏன்னா அவனை மீட் பண்ணுன்னு அவகிட்ட சொன்னேன். டு மீட் ஹிம். ஓகேங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆர்டர் கேன்சல் பண்ணீங்க. சரியா? இதான் கொஷின். ஸோ இங்கே சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் என்னதுன்னா நீங்கள் கேன்சல் பண்ணீங்க. யூ கேன்சல்ட். எதை கேன்சல் பண்ணிங்கன்னா தி ஆர்டர். யூ கேன்சல்ட் தி ஆர்டர். என்னைக்கு? ஆன் ஃப்ரைடே. யூ கேன்சல்ட் தி ஆர்டர் ஆன் ஃப்ரைடே. ஸோ இப்போ இங்கே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு இல்லாமல் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆர்டர் கேன்சல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யூ ஹாவ் கேன்சல்டு நம்ம போடலாமா? அந்த கன்ஃபியூஷன் நம்மளுக்கு வரும். ஏன்னா பண்ணியிருக்கீங்க, செஞ்சுருக்கீங்க, இந்த மாதிரிலாம் வந்தால் நம்ம ஹேவ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஹேவ்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம கம்ப்ளீட்டான டைமை மென்ஷன் பண்ணக்கூடாது. இங்கே ஃப்ரைடே அப்படின்னு ஒரு பாஸ்ட் டைமை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஹேஸில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அதாவது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் சிம்பிள் பாஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை இந்த இடத்துல நான் மேலே ஐகார்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே எப்படி சொல்லணும்? யூ கேன்சல்ட் தி ஆர்டர் ஆன் ஃப்ரைடே. ஓகே, நீங்கள் கேன்சல் பண்ணீங்க இல்லை பண்ணியிருக்கீங்க, எப்படி சொன்னாலும் அங்கே ஃப்ரைடேன்ற டைம் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம சிம்பிளாக யூ கேன்சல்டுன்னு தான் சொல்லணும். யூ ஹாவ் கேன்சல்டு சொல்லக்கூடாது. யூ கேன்சல்ட் தி ஆர்டர் ஆன் ஃப்ரைடே. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள், அவன் காரை ரொம்ப வேகமாக ஓட்டுனான். அவன் காரை ரொம்ப வேகமாக ஓட்டுனான். அவன் ஓட்டுனான் இல்லையா? ஹீ ட்ரோவ். எதனை ஓட்டுனா? த கார்.
காரை ஓட்டினா. ஸோ he drove the car. எப்படி ஓட்டினா? வெரி ஃபாஸ்ட். ஓகே, he drove the car very fast. ஓகே, இப்போ நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் பாஸ்ட்டை நெகட்டிவில் பார்க்கலாம். நெகட்டிவ் ஃபார்மில் எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டிட் நாட் ப்ளஸ் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். டிட் நாட் ப்ளஸ் சிம்பிளாக வேர்ப் தான், பாஸ்ட் வேர்ப் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். எனக்கு பதில் தெரியல, அதனால் அந்த கேள்வியை விட்டுட்டேன். அந்த கொஷினை நான் விட்டுட்டேன் எக்ஸாமில். இப்படி சொல்லுவோம் இல்லையா? இதே இங்கிலீஷில் எனக்கு பதில் தெரியல, எனக்கு தெரியலை அப்படின்னா ஐ டிட் நாட் நோ. ஐ டிட் நாட் நோன்னு சொல்கிறோம். ஏன்னா அது பாஸ்ட்டை பற்றி பேசுகிறோம் நாமாங்க. ஐ டோன்ட் நோனா இப்போ எனக்கு தெரியல. நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, எனக்கு ஆன்சர் தெரில, ஐ டோன்ட் நோ. எனக்கு எக்ஸாம் அப்போ எனக்கு தெரியல. ஸோ ஐ டிட் நாட் நோ தி ஆன்சர். ஸோ ஐ லெஃப்ட் தி கொஷின். அதனால் அந்த கேள்வியை நான் விட்டுட்டேன். ஸோ விடுறதுக்கு லீவ் சொல்லலாம். அதனால் லெஃப்ட், அதோட பாஸ்ட் வேர்பான லெஃப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இல்லை இதையும் நீங்கள் நெகட்டிவ்லேயே சொல்லலாம். ஐ டிட் நாட் ஆன்சர் த கொஷின். ஐ டிட் நாட் நோ தி ஆன்சர். ஸோ ஐ டிட் நாட் ஆன்சர் த கொஷின். இல்லைனா ஸோ ஐ லெஃப்ட் த கொஷின். ஓகே, ஐ டிட் நாட் நோ தி ஆன்சர். ஸோ ஐ லெஃப்ட் த கொஷின். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். இந்த மாதத்தில் ஒரு தடவை கூட அவள் மீட்டிங் அட்டன் பண்ணலை. ஸோ இங்கே சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் என்னதுன்னா அவள் அட்டன் பண்ணலை. ஸோ பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது பாஸ்ட் இல்லையா? ஸோ ஷீ did not attend. she did not attended அப்படி சொல்லக்கூடாது. she did not attend தான். ஓகேங்களா? she did not attend. எதனை அட்டென்ட் பண்ணலன்னா the meeting. she did not attend the meeting. எப்போ அட்டென்ட் பண்ணலை? even once this month. ஒரு தடவை கூட இந்த மாதத்தில். ஓகே, even once, ஒரு தடவை கூட அப்படின்னு சொல்லும்போது even யூஸ் பண்ணலாம். she did not attend the meeting even once this month. alright, next question. அவன்கிட்ட உண்மையை சொல்ல கால் பண்ணேன் ஆனால் சொல்லலை அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். அவன்கிட்ட உண்மையை சொல்ல கால் பண்ணேன். ஸோ கால் பண்ணேன் அப்படின்னு இருக்குது. அப்போ நான் அப்படின்றது தான் சப்ஜெக்டாக இருக்கும் இல்லையா? ஸோ ஐ கால்டு. யாருக்கு கால் பண்ணேன்? அவனுக்கு. ஹிம். ஐ கால்டு ஹிம். ஓகே, அவனுக்குன்னு இருக்கிறதுனால டு ஹிம் போடக்கூடாதுன்னா போடக்கூடாது. பிகாஸ் கால் பக்கத்தில் ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ணக்கூடாது. ஐ கால்டு ஹிம் தான். சரியா? டு ஹிம் கிடையாது. ஐ கால்டு ஹிம். எதுக்காக கால் பண்ணேன்? உண்மையை சொல்ல. to tell the truth. I called him to tell the truth. Okay, ஆனால் சொல்லலை. பட் ஐ டிட் நாட் டெல் ஹிம். அவன்கிட்ட சொல்லலை அப்படின்ற அர்த்தத்தில் டெல் ஹிம் போட்டிருக்கேன். ஜஸ்ட் சொல்லலை அப்படின்றது நீங்கள் சொல்லணுன்னா ஐ டிட் நாட் சே அப்படின்னு கூட சொல்லலாம். ஐ கால் ஹிம் டு டெல் த ட்ரூத் பட் ஐ டிட் நாட் சே. ஓகே, மேலே டெல் சொல்லியிருக்கிறதுனால இங்கேயும் டெல் சொன்னால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் சொல்லலை அப்படின்றதுக்கு ஐ டிட் நாட் டெல் ஹிம். சரியா? அடுத்த எக்ஸாம்பிள். அவங்க என்ன பார்க்கல ஆனால் உன்னை பார்த்தாங்க. ஓகே, அவங்க என்ன பார்க்கல, அவங்க பார்க்கல. தே டிட் நாட் see. தே டிட் நாட் see. தே டிட் நாட் saw. பாஸ்ட் வேர்ப் saw யூஸ் பண்ணக்கூடாது. தே டிட் நாட் see தான். யாரை பார்க்கலன்னா என்னை. தே டிட் நாட் see me. ஆனால் பட் உன்னை பார்த்தாங்க. அவங்க உன்னை பார்த்தாங்க. தே saw you. தே டிட் நாட் see me பட் தே saw you. பட் தே saw you. பாசிட்டிவ் ஃபார்மில் எழுதும் போது நம்ம பாஸ்ட் வேர்பான saw தான் யூஸ் பண்ணோம். நெகட்டிவ் ஃபார்மில் எழுதும் போது டிட் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக ஜஸ்ட் வேர்ப் தான் யூஸ் பண்ணோம், நாட் த பாஸ்ட் வேர்ப். ஓகே, தே டிட் நாட் see me பட் தே saw you. அடுத்தது, நான் அம்மா கிட்ட சொல்லலை ஆனால் அப்பா கிட்ட சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லலை. ஐ டிட் நாட் டெல். யார்கிட்ட சொல்லலைன்னா அம்மா கிட்ட. மை மாம். ஐ டிட் நாட் டெல் மை மாம். ஆனால் பட் அப்பா கிட்ட சொன்னேன் அப்படின்னா நான் தான் சொன்னேன் இல்லையா? ஐ டோல்டு. யார்கிட்ட? மை டேட். ஐ டிட் நாட் டெல் மை மாம் பட் ஐ டோல்ட் மை டேட். சரியா? ஸோ பாருங்கள், பாசிட்டிவ் ஃபார்மில் டோல்டு வந்திருக்கு. நெகட்டிவில் டெல் தான் யூஸ் பண்ணணும். ஐ டிட் நாட் டோல்டு சொல்லக்கூடாது. சரியா? ஐ டிட் நாட் டெல் மை மாம் பட் ஐ டோல்ட் மை டேட். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நாம் சிம்பிள் பாஸ்டில் 5 பாசிட்டிவ் சென்டென்சஸ் அண்ட் 5 நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். ஓகே, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெரி சிம்பிள் ஸ்ட்ரக்சர், எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணோம் எல்லாமே பார்த்தோம். உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்றது கீழே எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ நான் இங்கே 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக உங்களோட ஆன்சர்ஸை கரெக்ட் பண்ணி நான் ரிப்ளை கொடுக்குறேன். நவ் இந்த 5 கொஷின்ஸை நம்ம ரீட் பண்ணிடலாம். ஒரு சப்ஜெக்ட் கூட முடிக்கலை. அவளுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது ஆனால் அவள் ஹெல்ப் பண்ணலை. அவள் புக்கை திருப்பி எடுத்துகிட்டு வரலை. நீ நேற்று ஒரு தடவை கூட என்னோட காலை எடுக்கலை. அப்பா நேற்று நைட் வீட்டுக்கு லேட்டாக வந்தார். ஓகே, இந்த 5 கொஷினும் நீங்கள் என்ன பண்ணணும்? பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு சப்ஜெக்ட், பாஸ்ட் வேர்ப், அப்புறம் ரிமைனிங் ஓசிஏ ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அட்ஜெக்ட்லாம் எழுதணும். அண்ட் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா சப்ஜெக்ட் டிட் நாட் ப்ளஸ் வேர்ப் தான். பாஸ்ட் வேர்ப் யூஸ் பண்ணாதீங்க. டிட் நாட் ப்ளஸ் வேர்ப்.
followed by the object complement adjunct. இந்த மாதிரி எழுதி இந்த 5 sentences கம்ப்ளீட் பண்ணி கண்டிப்பாக எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். Alright, thank you so much for watching this video till the end. I'll see you all in the next video. Till then, take care and bye.